மாம்பழ சீசன் வந்தாவே எங்கள் வீட்டில் எல்லோரும் குசியாயிரும். குறிப்பாக கீதுக்காவும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப குசியாயிருவாங்கங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணலான் தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சீசன் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். நான் செய்யலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே கீதுக்கா வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். நாங்கள் சரி ஓகே நீயும் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு பெரிய பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கிட்டோங்க. அதோட பல்ப் மட்டும் கீதிகா நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஜவ்வரிசி ஊற வைக்க தேவையில்லை, சும்மா வேக வச்சாவே நல்லா வெந்துடுது எனக்கு. நான் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அது நல்லா வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க. அதுக்காக நல்லா அரைச்சிட்டு அதோட பாலுமே எடுத்துக்கிட்டேன். முதல் பால் 2வது பால்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்து எவ்வளோ நல்லா பால் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டேன். பால் அரைக்கும் போது தேவையான அளவு சுகரும் ஒரு 2-3 ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேங்க, அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ தேங்காய் பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்திருந்துச்சு, அதையுமே சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு மேங்கோ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக செஞ்சுட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ ஆஃபீஸ்லேருந்து வர போகிறீங்க, நான் வந்து உங்களுக்காக மேங்கோ பாயாசம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நாளைக்கு நான் உனக்கு செஞ்சு தரலான்னு நினச்சேன், இன்றைக்கி நீயே செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வெல்லம் போட்டு பண்ணலான்னு நினச்சாங்களாங்க, நான் சுகர் போட்டு பண்ணிட்டேன். சரி ஓகேன்ட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் மேங்கோலாம் போட்டதுனால. பட் அவங்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்து குடித்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு 2-3 கப்பு குடித்தாங்க.